பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன் யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன்மதுரை ஒன்று. தன்னுடைய 7 வயது மகனுக்கு முன்னாடியே குடும்பத்தார் ஒரு பெண்மணியை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்காங்க. பெட்ரோல் ஊற்றி கொளுத்துற அளவுக்கு அந்த பெண்மணி செய்த தவறு என்ன? இந்தியா முழுவதுமே வரதட்சணை கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் சமீபத்தில் தான் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ரிதன்யா என்ற பெண்மணி வரதட்சணை கொடுமையினால தற்கொலை செஞ்சிருக்காங்க. அந்த வடுவே இன்னும் ஆறாத ஒரு சூழல்ல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கு. இந்த ஒரு சம்பவமானது இன்றைக்கு இந்தியா முழுவதுமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அதோடைய பின்னணி என்ன? இந்த காணொலியில் பார்க்கலாம். வணக்கம், இது குற்றத்தின் பின்னணி. நான் விஷால் பொலிவர். கடந்த 2016ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் நோய்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிர்சா என்ற கிராமத்தை சேர்ந்த விபுன் மற்றும் நிக்கி என்ற 2 தம்பதியினருக்கும் திருமணம் நடக்குது. அந்த திருமணம் நடந்த போதே நிக்கியினுடைய மாமியார், அதாவது விபுனுடைய தாயாரான தயா 36 லட்சம் ரூபாய் வரதட்சணையை கேட்டிருக்காங்க. ஆனால் நிக்கியினுடைய குடும்பத்தாரால அது கொடுக்க முடியல. ஏற்கனவே விபுனுடைய அண்ணனான ரோஹித்துக்கும் நிக்கியினுடைய அக்காவான காஞ்சாவுக்கும் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திலேயே விபுனினுடைய தாயாரான தயா அவர்கள் வரதட்சணை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்போ கிடைக்கல. அதன் பிறகு நிக்கியினுடைய கல்யாணத்திலேயாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனால் அவங்க கொடுக்கவே இல்லை. தொடர்ச்சியா 9 வருடங்களா வரதட்சணை கொடுமை கேட்டு தொடர்ச்சியா அவங்கள துன்புறுத்திக்கிட்டே இருந்திருந்தாங்க. அதனினுடைய ஒரு தொடர்ச்சியா 2024ஆம் ஆண்டிலிருந்து அந்த கொடுமையானது அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியா நிக்கியினுடைய குடும்பத்தார்கிட்டையும் சரி அல்லது காஞ்சா அவர்கள்கிட்டையும் சரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரு டார்ச்சரை நிக்கியினுடைய மாமியார் தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே வந்திருந்தாங்க. அதனினுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் பார்ட் இன்னும் அதிகமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 7 வயது மகனுக்கு முன்னாடியே கடந்த வாரம் நிக்கியினுடைய மாமியாரும் சரி அல்லது நிக்கியினுடைய கணவரான விபுனும் சரி அல்லது விபுனினுடைய அண்ணனான ரோஹித்தும் சரி அல்லது அவருடைய மாமனார், இவங்க 4 பேருமே நிக்கியும் சரி காஞ்சாவையும் சரி இவங்க 2 பேரையுமே அதிக அளவுக்கு அடிச்சு கொடுமை பண்ணியிருக்காங்க. முதல்ல காஞ்சாவை ஒரு அறைக்குள்ள பூட்டி அங்க மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதன் பிறகு நிக்கி அவர்கள் மேலேயும் மிகப்பெரிய அளவுக்கான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. காஞ்சா அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நிக்கி மேல நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்ல தன்னுடைய மொபைல் மூலமா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, விபுனினுடைய தாயாரான தயா பெட்ரோல் கேனை எடுத்து நிக்கி மேல ஊத்துறாங்க. மிகப்பெரிய அளவுக்கு ஆசிடையும் அவங்க மேல பிரயோகிக்கிறாங்க. அதன் பிறகு நிக்கிய அவருடைய 7 வயது மகனுக்கு முன்னாடியே கொளுத்துறாங்க. கிட்டத்தட்ட 70% அவங்க உடம்பு ஃபுல்லாவே தீக்காயங்களால நிரம்பி இருக்கு. தன்னுடைய தங்கை தன்னுடைய கண்ணு முன்னாடியே தீக்காயங்களோடு இருக்கிறத பார்க்க முடியாம காஞ்சா மயங்கி விழுறாங்க. அதன் பிறகு தீக்காயங்களோட நிக்கிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் மற்றொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, நிக்கி அவர்கள் இறந்த உடனேயே அவருடைய கணவர் விபுன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு. என்னோட மனைவி தற்கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது. ஆனால் எல்லாரும் நான் கொலை பண்ணிட்டு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமான ஒரு ஸ்டேட்டஸை பயன்படுத்தி அந்த ஒரு பதிவை போடுறாரு. ஆனால் காஞ்சன் அவர்கள் அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஸ்பா அப்படின்ற காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. புகார் அளித்த உடனேயே விபுன், அவருடைய தந்தை, தாய் மற்றும் அவருடைய அண்ணன், இவங்க 4 பேர் மேலேயுமே வழக்கு பதிவு செய்கிறாங்க. முதல் கட்டமாக விபுனை கைது பண்றாங்க. அதன் பிறகு மீதி 3 பேருமே தலைமறைவாகிறாங்க. அதன் பிறகு காவல்துறை அவங்கள கைது பண்ணிட்டாங்க. ஆனால் விபுன் அவர்களை எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது உடனடியாக போலீஸ் கிட்ட தப்பிக்க முயற்சி செஞ்சிருக்காரு. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய காலில் சுட்டிருக்காங்க.
காலில் சுட்டு இப்போ அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வரதட்சணை விவகாரம் மிகப்பெரிய அளவுக்கான கொந்தளிப்பை அங்கே ஏற்பட்டிருக்கு. மக்கள் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. எப்படியாவது இறந்த அந்த பெண்ணுக்கு நீதி வழங்கணும் அப்படின்னு. தொடர்ச்சியாக இந்தியாவில் எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது எந்த ஒரு சமூகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இந்த வரதட்சணை கொடுமை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அதற்கான காரணம், இந்தியாவில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு வியாபாரமாக மாறி இருக்கு. அதில் ஒவ்வொரு சமூகமுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில வியாபாரம் அல்லது ஒரு நெட்வொர்க்கை வச்சிருக்காங்க. இதுவே ஆதிக்க சமூகமாக இருந்தால் அதிக அளவுக்கான நகைகளும் பணமும் செலவு பண்ணி திருமணத்தை நடத்தணும் அப்படின்னு. அதுவே இடைநிலை சமூகமா இருந்தா அங்க அதுக்கேத்த மாதிரியான வரதட்சணை கொடுக்கிறது. இதுவே பட்டியலினமா இருந்தா அங்க அதுக்கேத்த மாதிரியான வரதட்சணைகள். அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த வரதட்சணை அப்படின்றது ஒரு சமூக வியாதியாக இன்னைக்கு நிலவிக்கிட்டு இருக்கு. ரித்தன்யா மாதிரியான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் வரும் காலங்களில் இது நடக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் சமூக அழுத்தத்தினால மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. இந்த நிலையில தான் நிக்கியினுடைய மரணத்திற்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மனசாட்சியினுடைய குரலாக இன்றைக்கு இருக்கு. நிக்கிக்கு நடந்த இந்த கொடுமை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். நன்றி, வணக்கம். பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் பெயர் ஒன்று கடை 2 மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்குத்தூண் மதுரை ஒன்று. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.